வெல்கம் டு மேத்தமெட்டிஷியன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பர் முறையாக கம்ப்ளீட்டாக வகுப்படுறதா அப்படின்னு பார்க்குறது தான் ஃபேக்டர்ஸ். இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், ஒரு 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். ஸோ ஃபேக்டர் அப்படின்னா ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும் போது வி கேன் கெட் கம்ப்ளீட் ரிமைண்டர் அஸ் 0வாக வந்துடணும், கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடணும், எந்த ஒரு டெசிமலும் வரக்கூடாது. அப்படி வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபேக்டர். ஸோ ஒரு ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும் போது ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு நம்பருக்கு நிறையா ஃபேக்டர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 எடுத்துக்கலாம். 8 இப்போ 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே 8 வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும், நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். இதை தான் நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து காரணிகள்னு சொல்லுவாங்க, இல்லை வகுத்திகள்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பார்ட். இப்போ இங்கே வருவோம், ப்ரைம் நம்பருக்கு வருவோம். ப்ரைம் நம்பர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தமிழில் வந்து பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பகா எண் அப்படின்னாலே அந்த பேர்லேயே இருக்குது, வகுப்படாத எண் அப்படின்னு அர்த்தம். வகுப்படாது அப்படின்னா அப்போ இந்த நம்பர் வந்து நம்ம இரேஷனல் நம்பர் தானே, நம்ம ஆல்ரெடி பின்னாடி கிளாஸில் பார்த்தோம்ல. இரேஷனல் நம்பர்னால் என்ன பண்ணாது, டிவைட் ஆகும், டெசிமலில் வரும். ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட்டு நிற்காது, போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி சொல்ல முடியாது. ஸோ இது எப்படிப்பட்ட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? டெசிமலில் டிவைட் பண்ணுறது வேறு, இதில் ஃபேக்டர்ஸை நம்ம கணக்கு பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதில் ரெண்டு ஃபேக்டர் தான் வரும். தமிழில் அழகாக சொல்லுவாங்க, பகா எண் அப்படின்றது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படும், அவ்வளோதான். வேறு எந்த காரணிகளாலையும் வகுப்படாது. ஓகேங்களா? அதே மாதிரி காம்போசிட் நம்பர்ஸ் பகு எண் சொல்லுவாங்க. ஸோ பகு எண் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அதாவது ப்ரைம் நம்பர்ஸு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். காம்போசிட் நம்பருக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இது பகு எண் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது 2க்கு மேற்பட்ட எண்களால் என்ன பண்ண முடியும், கொடுத்துருக்கிற எண்ணை வந்து வகுப்பட முடியும். ஓகேங்களா? நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது புரியும், அதில் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர். இப்போ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் நம்பர்ஸ்க்கு வந்து எது இருக்கிறதுலே பெரிய ப்ரைம் நம்பர் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அது போய்கிட்டே இருக்கும். அதோட பேட்டர்னும் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த பேட்டர்னை வச்சு நான் ஒரு டயக்ராம் கீழே போடுறேன், அதையும் பாருங்கள். ஸோ நம்பர்ஸ் வந்து எப்படின்னா நம்ம கையில் கொடுக்குற ஒரு ரூபிக் கியூப் மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் ரூபிக் கியூபே வந்து இன்னும் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ரூபிக் கியூபை வந்து நம்ம வந்து ஷேப்பை கூட மாற்றுற அளவுக்கு நம்பர்ஸ் என்ன பண்ணும், பேட்டர்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக கிடைக்கும். ஸோ ரொம்ப ஒரு விசித்திரமாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த நேச்சருடைய அமைப்புகளாக இருக்கட்டும், பூக்களுடைய அந்த டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நம்பருடைய பேட்டர்ன்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸு. அடுத்து காம்போசிட் நம்பர்ஸு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ப்ரைம் நம்பருக்கு ஒரு 2ன்றது தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 3 போகும், 5 போகும், இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த 2ன்ற ப்ரைம் நம்பர் தான் இருக்கிறதுலே ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பரே வராது. 2ங்கிறது ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் தான். 2 வந்து ஒரு 2 ஃபேக்டர், 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்களா, ஏன் அப்போ 1 வந்து வராதா? 1 வந்து ஒரே நம்பர் தானே, ஒரு ஃபேக்டர் தானே இருக்குது அப்படின்னா 2 ஃபேக்டர் வரணும். ப்ரைம் நம்பராக இருக்கிறதுக்கு கண்டிஷன் வந்து 2 ஃபேக்டராக இருக்கும். அந்த க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஆனால் அப்போ 1 வந்துட்டு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யூனிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த யூனிட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும். 1 வந்துச்சுன்னா அது யூனிட் நம்பர். அப்போ இந்த பிரபஞ்சத்திலே 2 நம்பர் தான் 1 வரதுக்குரிய பாசிபிலிட்டி. என்னென்ன அப்படின்னா 1 1s are 1, -1 × -1 1. இந்த 2 காம்பினேஷன் மட்டும்தான் யூனிட் நம்பரை உருவாக்கும். இந்த யூனிட் நம்பர்ன்றது தனித்துவமான நம்பர், 1 அப்படின்றது தனித்துவமான நம்பர். அதை ரீப்ளேஸ் பண்ண எந்த நம்பராலையும் முடியாது. ஸோ அதை டிவைட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறது என்ன நீங்கள் பண்ணிங்கனாலும் அதே நம்பராக இருக்கும். ஸோ அதை ரீப்ளேசபிள். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வெரி ஃபஸ்ட் ப்ரைம் யூனிக் நம்பர்னு சொல்லலாம். பட் ப்ரைம் நம்பர்ன்றது அது வேறு. ஸோ 1ன்றது இதுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 நம்பர்
யூனிட் நம்பர், ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது கீழே வந்து சில இமேஜஸ்லாம் போடுறேன், பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களோட விமர்சனங்களை எழுதி அனுப்புங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.